அன்பானவர்களே, நீங்கள் ஒரு யூடியூபராக இருப்பவராக இருந்தால் அல்லது யூடியூப் சேனலின் மானிட்டேஷன் பூர்த்தி அடைந்த ஒருவராக இருந்தால் நீங்கள் மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கின்றீர்கள் என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன கட்டம், என்ன விடயம், எவ்வாறு நீங்கள் கவனத்துடன் இந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சிறிய வீடியோ பதிவில் நான் கூற இருக்கின்றேன். ஆகவே தயவு செய்து இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள், கேளுங்கள். மானிட்டேஷன் பூர்த்தி அடைந்த நிலையிலே அடுத்த விடயமாக கூகுள் ஊடாக உங்களுக்கு தரப்படுகின்ற ஒரு ஆவணம் AdSense என்கின்ற ஒரு அக்கவுண்டினை நீங்கள் திறக்க வேண்டி இருக்கின்றது. இது பரந்த ஆனால் மிக நுட்பமாக நுணுக்கமாக கையாளப்பட வேண்டிய ஒரு விடயம். இந்த AdSense என்கின்ற கூகுள் அக்கவுண்டை பொறுத்தவரையில் இது தனியான ஒரு மெயிலில் திறக்கப்பட வேண்டும். ஏற்கனவே உங்களுடைய யூடியூப் குறிப்பிட்ட ஒரு மெயிலில் திறக்கப்பட்டு அது இயங்கிக் கொண்டு இருக்கும் நிலையில் இந்த AdSense என்கின்ற அக்கவுண்டினை குறிப்பாக நிதி பரிமாணத்துக்குரிய நீங்கள் பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு மிக முக்கிய ஒரு ஊடகமாக இருக்கின்ற இந்த AdSense என்கின்ற இந்த கணக்கினை நீங்கள் தயவு செய்து இன்னுமொரு மெயிலில் நீங்கள் திறக்க வேண்டும். யூடியூப் மெயிலில் தான் இந்த AdSense என்ற அக்கவுண்டினை நீங்கள் திறந்தால் பல சிரமங்களை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கும். என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தின் காரணமாக நான் அடைந்திருக்கும் கஷ்டத்தின் காரணமாக அந்த நிலையினை நானாக உணர்ந்ததன் அடிப்படையிலே இந்த விடயத்தினை உங்களுக்கு நான் கூறிக்கொள்ளுகின்றேன். என்னுடைய நிலை உங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காகவே இந்த பதிவினை உங்களுக்கு நான் தருகின்றேன். யூடியூப் திறக்கப்பட்டிருக்கின்ற மெயிலினையும் அதே மெயிலை பயன்படுத்தி AdSense என்ற அக்கவுண்டினையும் நீங்கள் திறந்தால் முக்கியமாக 2 சிரமங்களை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும். இந்த AdSense என்ற அக்கவுண்டினை யூடியூப் மெயிலில் நீங்கள் திறக்கின்ற பொழுது திறந்த இந்த AdSenseலே சில குறைபாடுகள் காரணமாக டிசேபிள் ஏற்படுகின்ற பொழுது அதற்குரிய பதிலை, அதாவது இன்னுமொரு AdSenseனை நீங்கள் திறப்பதற்கு நீண்ட காலம் ஏற்படும். இதிலே இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன. அதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ளவில்லை. சிரமம் என்னவென்று சொன்னால், யூடியூப் மெயிலிலே நீங்கள் AdSenseனை திறக்கின்ற பொழுது நீங்கள் திறந்த AdSense சில குறைபாடுகளை கொண்டிருந்தால் புதிய AdSenseஐ திறப்பதற்கு பல மாதங்கள் செல்லும். அல்லது நீங்கள் திறந்த AdSense சரியானதாகத்தான் இருந்தாலும் கூட குறைந்தது 3 மாதங்கள் எடுக்கும். எனவேதான் AdSense என்ற அக்கவுண்டினை நீங்கள் இன்னுமொரு மெயிலில் நீங்கள் திறந்து கொள்வது பல வகையிலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியது. விரைவாக பணத்தினை, நீங்கள் உழைத்த பணத்தினை பெற்றுக்கொள்வதற்கும் அது வசதியாக அமையும் என்பதனை கருத்தில் கொள்ளுங்கள். என்னுடைய யூடியூப் தற்போதைய நிலையிலே 12,000 சப்ஸ்கிரைபினை பெற்றுக்கொண்டு அதைவிட அதிகமாக அது கடந்து செல்லுகின்றது. அதேபோன்று வாட்சிங் அவர்ஸை பொறுத்தவரையிலும் சுமார் 20,000 மணித்தியாலங்களை கடந்து செல்லுகின்றது. ஆனாலும் இந்த நிறைவான நிலையிலே நான் உழைத்த பணத்தினை, நான் ஏர்ன் பண்ணின பணத்தினை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றேன். காரணம், என்னுடைய யூடியூப் திறக்கப்பட்ட மெயிலும் AdSense என்று கூறப்படுகின்ற இந்த அக்கவுண்ட் திறக்கப்பட்ட மெயிலும் ஒன்றாக இருக்கின்றது. AdSense திறந்து மறுதினமே அதில் சில குறைபாடுகள் இருப்பதாக எனக்கு டிசேபிள் ஆகிவிட்டது.
ஆனால் நான் இன்னுமொரு மெயிலிலே இந்த எட்சன்ஸினை திறந்திருந்தால், திறந்த எட்சன்ஸிலே பிழை குறைபாடுகள் இருக்கின்ற பொழுது யூடியூப் ஆனது ஒரு ஆப்ஷனை தரும். அந்த ஆப்ஷன் ஊடாக திறக்கப்பட்ட எட்சன்ஸினுக்கு பதிலாக இன்னுமொரு புதிய எட்சன்ஸினை என்னால் திறக்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் அந்த ஆப்ஷனை தற்பொழுது நான் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றேன். காரணம், யூடியூப் மெயிலும் எட்சன்ஸ் திறக்கப்பட்ட மெயிலும் ஒன்றாக இருப்பதன் காரணமாக அந்த ஆப்ஷனை பெற்று பிழையாக அல்லது தகுதியற்ற நிலையிலே இருக்கின்ற என்னுடைய எட்சன்ஸினை இல்லாமலாக்கி புதியதொரு எட்சன்ஸினை திறக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இத்தகைய சிரமத்தினை நீங்கள் அடைந்துவிடக்கூடாது என்பதனை கவனத்தில் கொள்ளுங்கள். அதன் காரணமாகவே இந்த பதிவை நான் உங்களுக்கு தருகின்றேன். எனவே கவனமெடுத்து யூடியூப் செய்கின்ற யூடியூபர்ஸ் அன்பானவர்களே, மானிட்டேஷன் ஆகிய பின்பு நீங்கள் அட்சன்ஸ் திறக்கக்கூடிய ஒரு விண்ணப்பத்தினை யூடியூப் உங்களுக்கு அனுப்பும். அந்த விண்ணப்பத்தினை பயன்படுத்தி அட்சன்ஸை நீங்கள் திறப்பீர்கள். ஆனால் மிக கவனமாக புதிய மெயிலில் அதனை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றேன்.